பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை? நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் உங்களோடு சேர்ந்து பரலோக துதி ஆராதனை சபையின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆண்டவரை கனப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும், அவரை கனப்படுத்தணும், அவருடைய நாமத்தை போற்றணும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 59வது சங்கீதம் 17ஆம் வசனம். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி கொஞ்சம் கை காலெலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்ல ஒரு பலனோடு இருக்க தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, ஜிம்முக்கு போகிறது எனக்கு பலன் இல்லை, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பலன் இல்லை, என் பலனே என்று சொல்லி தேவனை பார்த்து சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவப்பிள்ளைகளை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர்தாங்க நமக்கு பலன், அவர்தாங்க நமக்கு அடைக்கலம், அவர்தாங்க நமக்கு கண்மலை, அவர்தானங்க நமக்கு விடுதலை. அதாங்க சொல்றார், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறீர். அவர்தான் உயர்ந்த அடைக்கலம், அவர்தான் கிருபையுள்ள தேவன், அவர்தாங்க உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய கண்மலை, நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய அடைக்கலம். உண்மையெல்லாம் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு பலனாயிருந்து, எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து, எங்களுக்கு கோட்டையாயிருந்து, எங்களுக்கு துருகமாயிருந்து, எங்களை பாதுகாத்து, எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய கரத்தலங்களை எங்களை அர்ப்பணிக்கிற சாமி. ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மிகப்படுத்திக்கும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, கர்த்தர் மூடி மறைங்க, நடத்துங்க. உங்களுடைய நாமம் மிகப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாயிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாயிருப்பார். ஆமென், ஆமென்.